கனமழை ஆட்டம் இன்னும் முடிவுக்கு வரலங்க. நெறைய பேர் கனமழையினுடைய தீவிரம் முடிவுக்கு வந்துருச்சான்னு கேட்டுட்டு வரீங்க. அதுதான் இல்ல. டேட் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த தேதியில நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த நாட்களில், எந்தெந்த தேதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால டேட் வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து மழை வரணும், வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மழை வராம கிடையாதுங்க. ஏற்கனவே சில மாவட்டங்கள்ல மழை வந்துகிட்டு தான் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைன்னு ஒரு சில இடங்கள்ல நமக்கு மழை தொடர்ந்து இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவுல மழை வந்து கொண்டுதான் இருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது. அடுத்த சுற்று மழை பொழிவு மறக்காம டேட் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவான தகவல் இந்த வானிலை அறிக்கையில பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் கேட்டு போயிடாதீங்க. முழுமையா கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியுற அந்த லைக் பட்டனை வந்து மறக்காம கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் யாராவது இன்னும் கிளிக் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்து வரக்கூடிய தேதிகள் எந்த நாட்கள்ல மழை வருங்கிற தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க. கொஞ்சம் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் எந்த தேதியில மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கும் மறக்காம தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை, காற்று, இடி, மின்னல் எல்லாம் கலந்துதான் அடுத்த மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்க, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உடனடியா அந்த தேதி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா சொல்றோம். வட தமிழகம் முழுவதுமாக, வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் ஜூன் 25க்கு பிறகு, அதாவது ஜூன் 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழை தீவிரமடைய போகுது. இதுவரைக்கும் நமக்கு விட்டு விட்டு நமக்கு அவ்வப்போது மட்டுமே மழை பதிவாகி வந்த நிலையில தொடர் 3 நாட்கள் 4 நாட்களுக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு மழை காலம் போலவே இரவு நேரத்துல இருக்கும். பகல் நேரங்கள்ல சில்லுன்னு இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வழக்கம் போல் வெயில் இருக்கதான் செய்யும். சொல்ற தேதியில நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குறித்து கொள்ளுங்க. வழக்கம் போல எல்லா நாளும் பகல் நேரங்கள்ல வெயில் வரதாங்க செய்யும். அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆனா ஒன்று, அந்த வெயிலை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இரவு நள்ளிரவுல செம்ம மழை நமக்கு வந்து காத்திருக்கு. காற்றும் இருக்கும், இடி மின்னல் இருக்கும், கனமழையும் வெளுத்து வாங்கும். சில இடங்கள்ல மின் தடை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. முன்னெச்சரிக்கை காரணமாக பலத்த காற்றோட வீசும் அப்படிங்கிறதுனால மின் தடைகள் கூட ஏற்படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவுகளும் இனி வரும் நாட்கள்ல வெப்பசலன இடிமழை என்று சொல்லுவோம். அந்த மழை பொழிவு நிறைய இடங்கள்ல வரப்போகுது. அப்படி எங்கப்பா இந்த மழை வரப்போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா நம்ம சொல்றோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் ஜூன் 26, 27, 28 மற்றும் 29 தேதிகளில் எல்லா நாளும் மழை வரலனா கூட இந்த 4 நாட்கள்ல ஒரு நாளாவது உங்க ஊர்ல மழை வந்துட்டு தான் போகும். ஆனால் அது ஒரு தீவிர கனமழையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு ஒவ்வொரு பகுதிகளாக மழை வரும். இப்ப சொல்ற மாவட்டத்துல எல்லாமே அப்படியே ஒரே நேரத்திலே மழை வருமானா கண்டிப்பா இருக்காது. சில மாவட்டத்துல மாலை நேரங்கள்ல மழை கிடைக்கும், சில மாவட்டத்துல இரவு நேரங்கள்ல மழை வரும், சில மாவட்டத்துல நள்ளிரவு நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நேரங்கள்ல நமக்கு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அறிவிக்கப்பட்டபடி மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். இந்த தேதிகள்ல 26ல இருந்து 28க்குள்ள இந்த 3-4 நாட்கள் தான் ரொம்ப மழையினுடைய தீவிரம் சற்று மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இப்ப வந்து மழை பெய்யாமலாம் கிடையாது. ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை இல்ல 5 நாட்களுக்கு ஒரு முறையாவது நிறைய இடங்கள்ல மழை வந்துட்டு போக நம்ம பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சியில மட்டும் தொடர் கனமழை அப்படிங்கிறது சில இடங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்கும். விட்டு விட்டு மட்டும்தான் கனமழை இருக்கும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு எப்போ கனமழை வரும் அப்படின்னா ஜூலை 2வது 3வது வாரத்துல இப்ப எப்படி நம்ம அதி கனமழைலாம் கொடுத்தோம் இல்லையா, ரெட் அலர்ட் அதி கனமழைலாம் வந்து ஜூலை மாதத்துலதான் இதுக்கப்புறம் வரப்போகுது. பாருங்க, ஒவ்வொரு மாசமும் மே மாசம் கடைசியில வந்து பார்த்தா தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சு நீலகிரியில 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு, வரலாறு காணாத மழையை பார்த்தோம். சரி, மே மாதத்தோட முடியும்னு பார்த்தா ஜூன் மாதத்திலையும் 67 சென்டிமீட்டர் மழை வரைக்கும், 67லேருந்து 70 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பதிவாயிட்டு போயிருக்கு. அவலான்ச்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழையில
அதிகம் பாதித்த பகுதி அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மிக அதிகமாக நீலகிரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டோம்னா வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு மழை பொழிவு அங்க பதிவாகிட்டு இருக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சியில. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில பெரிதளவுல மழை இல்லைனா கூட அவ்வப்போது மிக கனமழை தீவிரமாகி கொஞ்சம் இயல்பு வாழ்க்கையை கணிசமா முடக்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் மழையெல்லாம் குறைஞ்சு போச்சு. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில இதுக்கு அடுத்து கொஞ்சம் மழை குறைவா தான் இருக்கும். பெரிதளவுல மிக கனமழை, அதி கனமழைலாம் கிடையாது. அதனால பயப்படாதீங்க. உங்களுக்கு மழை பொழிவு பொறுத்தவரை இயல்பாக தான் இருக்கும். பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா இருக்கும். இந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் உங்களுக்கு எப்போ சொல்றேன்னா, ஜூலை மாதம் 2வது வாரம் 3வது வாரத்துல இந்த எச்சரிக்கை உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்பாடா மழை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரிக்கு மழை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை இருக்க போகுது. மழை கொஞ்ச நாள் வேணா ஓய்வு கொடுக்கலாம். ஆனா எல்லா நாளுமே இப்படியே இருந்துட போறது இல்லை. மறுபடியும் ஒரு மிக கனமழை, அதி கனமழை தேதிகள் சீக்கிரத்துல உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம். ஏன்னா இப்போதைக்கு வட தமிழ்நாடு மட்டும் இப்போ டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். ஜூன் 26லேருந்து 28 வரைக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல பலத்த மழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மழை பொழிவு எதிர்பாருங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என்னதாங்க ஆச்சு, எங்க பக்கம்லாம் மழையே வராதா அப்படின்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில பெருசா ஒன்றும் மழை எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மழையும் ரொம்ப தீவிரமா இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம். அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஒரு லேசான மழை, மிதமான மழையா தான் இருக்குமே தவிர ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மிக கனமழை, அதி கனமழைலாம் டெல்டாவில் இப்போதைக்கு கிடையாது. ஆனா ஒரே ஒரு எச்சரிக்கைங்க, இந்த டெல்டா மாவட்டத்துல ஒரே ஒரு எச்சரிக்கை கொடுக்க முடியும். அது என்ன அப்படின்னா, காவிரியில நீர் வரத்து அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல அதிகரிக்க போகுது. ஏன்னா கர்நாடகாவில் தொடர்ந்து கனமுதல் மிக கனமழை பெய்கிறதுனால கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால மேட்டூர் அணையும் நிரம்பி கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் முழுவதுமாக திறக்கப்படும் போது காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்படும். அது சேலம் மாவட்டங்கள் மட்டுமல்ல, டெல்டா மாவட்டத்துக்கும் சேர்த்துதான். தஞ்சாவூர் ஆகட்டும், திருவாரூர் ஆகட்டும், எல்லா பகுதிகளுக்கும் உங்க காவிரி அந்த கரையோர பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறது விரைவில் கொடுக்கப்படும். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழை மிக மோசமாக இருக்கு. அப்போ கர்நாடகாவில லட்சக்கணக்கில் 1 லட்சம் கன அடிக்கு மேலாக நீர் திறப்புங்கிறது இந்த வருஷம் இருக்குங்க. குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதே எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியுமோ காவிரி கரையோர மக்கள் உஷாராகிடுங்க. மழை இன்னும் குறையல. தென்மேற்கு பருவமழை ஜூலை, ஆகஸ்ட்ல இன்னும் அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் நம்ம கொடுத்துடுறோம் டெல்டா மாவட்டத்துல. அடுத்ததான் நம்ம தென் மாவட்டங்கள் பெரிதளவுல ஆபத்துகள் கிடையாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பகல்ல நல்ல வெயில் காணப்படும். மாலையில வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். வரும் நாட்கள்ல பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றும் மட்டும் லேசானதுலேருந்து மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். வட மாநிலங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல பரவலாக கனமழை அதிகரிக்கும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பலத்த மழை தொடர்ந்து தீவிரமடையும். மிக கனமழை தொடர்ந்து அந்த பகுதிகளில் காத்திருக்கு. ஆகவே வட இந்தியாவிலும் அதிக இடங்கள்ல, அதிக மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழையும் வரும் நாட்கள்ல தீவிரமடையும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.